வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரெட் கிரம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 5 பிரெட் பீஸ் எடுத்திருக்கேன். முதல்ல பிரெட்டுடைய 4 பக்கமும் நம்ம கட் பண்ணிக்கணும். இதே போல் நான் எல்லா பிரெட்டையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எடுத்த 5 பீஸையும் 4 சைடும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வெறும் இந்த வெள்ளை பகுதியை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிரெட்டை எல்லாம் மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக நம்ம பிச்சு போட்டுக்கலாம். நான் எடுத்த 5 பிரெட்டையும் சின்ன சின்னதாக பிச்சு போட்டிருக்கேன். இப்போது மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரே ஒரு சுற்றுனா போதும். நல்லா பிரெட் நல்லா பவுடராக வந்துடும். பாருங்கள், நான் ஒரே ஒரு சுற்று தான் சுற்றினேன். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா பொடியாக வந்திருக்கு. ரொம்ப சுற்றினா இது போல் பொடியாக வராது. சும்மா மிக்சியில் ஒரே ஒரு சுற்றி நல்லா இது போல் பொடியாக பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் இப்போ நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரெட் தூளை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் தீயை வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ரெட்டோடைய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அதாவது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கணும். நான் பாருங்கள் நல்லா வெறும் கடையிலே வறுத்து எடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு நல்லா சூடு ஆற வைக்கணும். நல்லா சூடாறினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பாருங்கள், நம்ம ப்ரெட்டை ஃபஸ்ட்டு போடும்பொழுது ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இப்போ நம்ம நல்லா வறுத்ததும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம நிறைய ரெசிபீஸ்லாம் செய்யறதுக்கு இந்த பிரெட் கிரம்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால் நம்ம அப்பப்போ செஞ்சுக்க முடியாதனால நம்ம கொஞ்சமாக செஞ்சு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ரெசிபீஸ் எப்போல்லாம் பண்ணுமோ அப்போ இந்த பிரெட் கிரம்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.